இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 334 Big Data Analytics. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நிறைய இருக்கு. இந்த பிக் டேட்டா அப்ளிகேஷன்ஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் இன்டர் அண்ட் டிரான்ஸ் ஃபயர்வால் அனலிட்டிக்ஸ், தென் ஹடூப். இந்த ஹடூப்ல இருந்தே நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கிளவுட் அண்ட் பிக் டேட்டா. இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் பத்தி கேட்பாங்க. இப்போ இந்த 4 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னா எப்படி நீங்க இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா சம் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ வேல்யூ மாடல், டாக்குமெண்ட் டேட்டா மாடல், தென் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ், மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன், தென் aggregate டேட்டா மாடல்ஸ், தென் கசன்ட்ரா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல கசன்ட்ரா டேட்டா மாடல். இந்த டேட்டா மாடல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா மேப் ரெடியூஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோஸ், மேப் ரெடியூஸ் டைப்ஸ், தென் ஃபார்மேட்ஸ், அதுல இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட்ஸ், தென் anatomy ஆஃப் மேப் ரெடியூஸ் ஜாப் ரன். இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா அந்த ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அதோட டிசைன் அண்ட் கான்செப்ட்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் அனலைசிங் டேட்டா வித் ஹடூப் இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டேட்டா இன்டெகிரிட்டி, ஹடூப் இன்டகிரேஷன் அப்படின்னு 2 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா அந்த ஹடூப் ஐஓ இந்த டாபிக்கை கூட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஈஸியா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் HBase, அதுல டேட்டா மாடல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், தென் கிளைண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த டாபிக்கை ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. தென் ஒன் மோர் மாடல் வந்து பிக் லாட்டின், அதுல டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங், பிக் லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸ், தென் பிக் டேட்டா மாடல். இந்த 3 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நாங்க கொடுத்துருக்கிறதே 3 டாபிக்ஸ் தான். ஒன்னு HBase, இன்னொன்னு பிக் லாட்டின், இன்னொன்னு ஹைவ். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து இந்த ஹைவ்ல டேட்டா டைப்ஸ் அண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இதை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால யூனிட் 5ல இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லயுமே நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுல ரெட் கலர்ல ஹைலைட்டரா கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லயுமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு தான் ஒவ்வொரு யூனிட்லயும் 4 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல ஒவ்வொரு டாபிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் எழுதுற அளவுக்கு தான் கண்டென்ட் இருக்கும். அதனால ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.